தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில். வித்யாஸ் ஹோம் கிச்சன், அண்ணா நகர், சென்னை. கான்டாக்ட் 9840639648. மேசராசி ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணான்னு வச்சுங்களேன், புகழ்ந்தா போதும் காலி. சுடு தண்ணியில் வந்து உப்பு போட்டு கால் உள்ளே வச்சுட்டு அந்த ஏன்னா 12 போது பாதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கால் மரத்து போகிற விஷயம். பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற சொத்து வில்லங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தயவு செய்து சண்டை போடாதீங்க மேஷராசிக்காரங்க. 2ல் வந்து குரு பகவான் வந்திருக்காரு. அப்போ 8, 11, 2 திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு இந்த லாட்ரி டிக்கெட் லாபத்தை எல்லாத்தையுமே தூக்கி நான் வந்து தொழிலே போட்டு ஒரு 10 பைசாவோட என்னால் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு கடந்த 2.5 வருஷமாக மாட்டின்னு இருந்தவங்களாம் நல்லபடி ஒரு தொழிலேருந்து ஒரு வருமானம். ரிஷபராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைவாங்கன்ற மாதிரி சொல்லலாம். மிதுன ராசின்னு பார்த்தீங்கனாலே குரு பகவான் எங்கே வந்துட்டார், ஜென்மத்துக்கு வந்துட்டார். ஜென்மத்தில் குரு வந்தாலே ஒரு இடத்துல உட்காரச்சிருமா, லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. லோன் வாங்கிட்டு நான் வந்து ஒரு சுப விரயமாக பண்ணி இதை வந்து அடுத்த டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு. மூஷிகர்னா எலி, அவருடைய வாகனம். அப்போ விநாயகர் கோவில் போயிட்டு அங்கே டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே ஜாதகம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான நிவர்த்திகள் வேணும் அப்படிங்கிறத தாண்டி அதிகப்படியான பரிகாரங்கள், ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள், அதன் மூலியமா நமக்கு நிறைய பலன்கள் அப்படின்னு நிறைய மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதன் மூலியமா நிறைய பேர் பலனும் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம அவர் தான் வந்து சந்திக்க வந்திருக்கோம். ஆஸ்ட்ராலஜர் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் அவர்கள். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். இப்போ எல்லா பயிற்சிகளுமே வந்து முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ ஒரு ராசிகளுக்கும் ஒரு பயிற்சியுடைய பலன்கள் எந்த விதத்தில் இருக்கும், தனித்தனியாக நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். பயிற்சின்னும் போது இப்போ நான் கணிக்கிறது, நான் பலன் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருக்கணிதம், அதாவது திருத்தப்பட்ட கணிதம் அப்படின்ற மாதிரி இருக்குது. 2 பஞ்சாங்கம் இருக்குல்லையே, இப்போ நான் ஃபாலோ பண்ணுறது வந்து திருக்கணிதம். திருத்தப்பட்ட கணிதமே திருக்கணிதம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா பயிற்சியும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. சரிங்களா? மேஷ ராசியிலேருந்து ஆரம்பிச்சிருவோமே. ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு உண்டான ஒரு ஆளுங்க இருக்காங்க. இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்தாலே செவ்வாயோடைய அவர் தான் அதிபதி வரும். அப்போ செவ்வாயுடைய ஒரு ராசியாக வரும். செவ்வாயினாலே அதிகாரம், அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் மேஷ ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மேஷ ராசியில் சூரியன் உச்சமாவார், சனி பகவான் நீச்சமாவார். அப்போது வேலைக்காரங்க இவங்ககிட்ட கண்ட்ரோல் ஆகிட்டு நடப்பாங்க. மேஷ ராசியை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணான்னு வச்சுங்களேன், புகழ்ந்தா போதும் காலி. இவங்க வேலைக்காரன் ஆகிடுவாங்க. வேலைக்காரங்க வந்து இவங்ககிட்ட கண்ட்ரோலாக இருப்பாங்க. மேஷ ராசிக்காரங்களை யாருன்னா புகழ்ந்தாலே இவங்க வேலைக்காரனை அவங்களுக்கு போயிடுவாங்க. சரிங்களா? மற்றபடி அந்த அதிகாரம், அரசு பதவி, அந்த மாதிரி விஷயம் மேஷ ராசிக்காரங்க பொதுவாக இருக்கும். மெயினாக இவங்களே எதிரி. முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி கோவப்படாமல் ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி யோசிச்சு பண்ணாலே மேஷ ராசி ஜெயிச்சிடலாம். நம்பர் 1 பாயிண்ட்டு. 2வது இப்போது சனி பயிற்சி நடந்தது. அப்போ மேஷ ராசி வந்து 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு. 12ல் சனி பகவான். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உறக்கம் அப்படின்ற விஷயத்தில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது. இப்போ படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து சுடு தண்ணி வச்சுட்டு, சுடு தண்ணியில் வந்து உப்பு போட்டு கால் உள்ளே வச்சுட்டு அந்த ஏன்னா 12 போது பாதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கால் மரத்து போகிற விஷயம், உறக்கம் இல்லாத விஷயம் அப்படின்னு வரும். அப்போ சுடு தண்ணியில் கல் உப்பு போட்டு காலை வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா தூங்க போகிறது. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் இதை பண்ணுறது அப்படின்னும் போது அது இல்லாமல் அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அப்படின்ற ட்ரை பண்ணுறவங்களுக்கு இப்போ அது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மூலிமா பொருளாதாரம் வருது. புதிய தொழில் பண்ணுறது வந்து ஜாஸ்தியாக பணம் போடாமல், ஏன்னா 10ஆம் வீட்டு 10, 11ஆம் வீட்டு அதிபதி கரெக்டாக 12ல் வந்து மாட்டார். அப்போ ஃபாரின் சம்மந்தமான தொழில், ஜாஸ்தி முதலீடு பண்ணாத தொழில் அப்படின்னும் போது வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு, விரைய சனியாக இருக்குது, அதை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பயிற்சின்னு வந்திருக்கு. அப்போ குரு பயிற்சி வந்து மேஷராசிக்கு 3வது வீட்டில் குரு இருக்கார். இப்போ 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் அவர் வந்துடுவார். 9ன்னா அப்பா. அப்போ 3லேருந்து கரெக்டாக அப்பாவை பார்த்துரும். அப்போ அப்பாவுடைய சப்போர்ட்டு, குருமார்கள் சப்போர்ட்னு கிடச்சிடும். அதே நேரத்தில் 12ஆம் வீடு நம்பது விரயம் அப்படின்றது இருக்குது. ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. அப்போ ஃபாரினில் விசாவுக்கு ட்ரை பண்ணியிருந்தவங்களுக்குலாம் விசா கிடச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. யாருக்கு? மேஷராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சியில், இந்த குரு பயிற்சியில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நண்பர்கள், திருமண தடை தாமதம் இருந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் நல்லபடி நடக்கிற வாய்ப்பு மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சியில் உண்டு. அதே மாதிரி ராகு கேது பயிற்சின்னு எடுத்துக்கலாம். ராகு பார்த்தீங்கன்னா 12லேருந்து 11ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். 11ல் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த பிரம்மாண்டம் பண்ணி விட்டுருவார். அப்போ 11 ஆசை அபிலாஷின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆசை அபிலாஷை பிரம்மாண்டமாக பண்ணிவிடும். ராகு 11லேருந்து ஆசை அபிலாஷையை பிரம்மாண்டம் பண்ணும். அதே நேரத்தில் கேது கரெக்டாக அங்கேருந்து 180 டிகிரியில் 5ஆம் பாவத்தில் இருக்கும். கேது எங்கே இருக்கோ அங்கே சுருக்கி விட்டுரும்.
அப்போது காதல் வந்து இங்கே ஆசை அபிலாஷை பிரம்மாண்டம் பண்ணி 5 காதல், 5 பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற சொத்து வில்லங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தயவு செய்து சண்டை போடாதீங்க மேஷராசிக்காரங்க. சண்டை போட்டிங்கன்னா 5ல் இருக்க கேது என்ன பண்ணும், சொத்தை வாங்கி கொடுத்துரும், பெரிய பிள்ளைக்கு பிரச்சனை கொடுத்துரும். அப்போது பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற வில்லங்கங்களில் நல்லபடி சுமூகமாக பேசி முடிங்க. சண்டை போட்டு சொத்தை பிடிச்சி வாங்கிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக வேறு சம்மந்தமான பிரச்சனை வரும். குலதெய்வ வழிபாடு சிறப்பு அப்படின்ற மாதிரி மேஷராசி பலனை எடுத்துக்கலாமா. அடுத்து ரிஷபராசி பார்க்கலாம். இப்போ ரிஷபராசி அப்படின்னும் போதே சுக்கிரன், ரிஷபராசின்னும் போதே சுக்கிரன் அப்போ க்ளீனாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் சந்திரன் உச்சமாகும். அப்போ புத்திசாலியான ஆட்கள்னு சொல்லலாம். 2ஆம் பாவம் சொல்லும்போது என்ன சொல்லலாம், புதன் வந்துடுவார். அப்போ அவர் எப்படி பேசுவார் ரிஷபராசிக்காரன், கலை நயத்தோடு பேசுவார். அதாவது புதன்னாலே விகடகவின்னு சொல்லலாம். விகடகவினா வி காடா கவி, இந்த பக்கத்தில் இருந்து படித்தாலும் விகடகவி. அதாவது சரியை தப்பாக்கும், தப்பை சரியாக்கும். இதுதான் ரிஷபராசி சூப்பராக பண்ண இந்த வேலையை. அவங்களுக்கு அவங்களே எதிரி அப்படின்ற மாதிரி ரிஷபராசியை சொல்லலாம். 2ல் வந்து குரு பகவான் வந்திருக்காரு. அப்போ 8, 11, 2 திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு இந்த லாட்ரி டிக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரத்துக்கு கண்டிப்பாக ரிஷபராசிக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மறைமுக தொடர்பு எதனா இருந்தால் தயவுசெய்து ஜாகிரதையாக இருந்தீங்க, மாட்டிக்குவீங்கன்னு சொல்லலாம் ஸ்ட்ரைட்டாக. சரிங்களா. இந்த குரு பயிற்சியில் அடுத்து வந்து சனி பகவான், சனி பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் பாவத்தில் சனி, அதாவது 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் உண்டான ஒரு 11ஆம் பாவத்தில். இப்போ தொழில் பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் வந்து தொழில் எனக்கு சரியாகவே இல்லை, ரொம்ப பிரச்சனையாக இருந்தது, எனக்கு ரொம்ப அழுத்தமாக இருந்தது, லாபத்தை எல்லாத்தையுமே தூக்கி நான் வந்து தொழிலே போட்டு ஒரு 10 பைசாவோட என்னால் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு கடந்த 2.5 வருஷமாக மாட்டின்னு இருந்தவங்களாம் நல்லபடி ஒரு தொழிலேருந்து ஒரு வருமானம் அப்படின்ற மாதிரி இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு நல்லபடியே கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கேது பகவான் 4ல் இருப்பார், ராகு பகவான் 10ல் இருப்பார். 10ல் ராகு ஜாதகர் பல தொழில் செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல தொழில் செய்வான் அப்படின்னும் போது இப்போ அந்நிய மதத்துக்காரங்க, அந்நிய பாஷை பேசுகிறவங்க, அவங்களுடைய தொடர்புகள் நிறைய வரும். 10ல் ராகு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தொழில் 2 தொழில் மட்டும் கலெக்ட் பண்ணி சரியான தொழிலாக, சட்டத்துக்கு புறம்பான தொழில் இல்லாத பார்த்து நேர்மையான தொழிலாக பண்ணுவீங்க, இல்லை மாட்டிவீங்கன்னு சொல்லிடலாம் ஸ்ட்ரைட்டாக. 4ல் கேது பகவான். அப்போ வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. இல்லைனா வந்து எதாவது வம்பு பண்ணி விட்டுரும், இல்லை தாயார் உடல்நிலையில் ஏதாவது பாதிப்பு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைவாங்கன்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து மிதுன ராசி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். மிதுன ராசின்னு பார்த்தீங்கன்னாலே குரு பகவான் எங்கே வந்துட்டார், ஜென்மத்துக்கு வந்துட்டார். ஜென்மத்தில் குரு வந்தாலே ஒரு இடத்துல உட்கார வச்சிருமா, ஓங்கி அடித்தா 1 டன் வெயிட்டுன்ற மாதிரி தலைமையிலேயே குரு வந்து உட்காந்துட்டார். இப்போ எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், சொல்லி அடுத்தவங்க திரும்பி இவங்களை பார்த்தாலே ஓடுற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும். ஆனாலும் அந்த குருத்தன்மை அப்படின்றது வந்துடும். ஏன்னா 5ஆம் வீட்டை கரெக்டாக அங்கே வந்து பார்த்துரும். ஏன்னா குருவுடைய பார்வை என்பது பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். 5ஆம் பார்வை வந்து குழந்தை மாதிரி பார்க்குமா அந்த பாவத்தை. 9ஆம் பாவமாக 9ஆம் பார்வையை எங்கே பார்க்குதோ பார்வைக்கு வந்து பலம் அதிகம் குருவுக்கு. அப்போ 9ஆம் பாவத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து குரு சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அருள் கிடைக்குன்னு சொல்லலாம். ஸோ மிதுன ராசிக்கு வந்து ஜென்ம குருவாக வருது, ஒரு இடத்துல உட்கார வைக்கும். கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கணும். இப்போ நெய் வாங்கி கொடுக்குறது கோவிலுக்கு, இதெல்லாம் வந்து ஒரு பரிகாரமாக பண்ணும்போது மிக சிறந்த. மெயினாக வந்து மிதுன ராசி அப்படின்னும்போது மகாவிஷ்ணு அப்படின்னு எடுத்துக்கலாம் புதனை. அப்போ மகாவிஷ்ணு பெருமாள் கோயிலில் நெய் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு உண்டான நல்ல மிகச்சிறந்த பரிகாரமாகவும் இருக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாயிருக்கும். ஏன்னா குரு பகவான் 5 பார்ப்பார், குரு பகவான் 9 பார்ப்பார். அப்போ வியாபாரம் சம்மந்தப்பட்டவங்க வெளியூர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் வியாபாரம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் மிக பிரமாண்டமாக பண்ணாமல் கொஞ்சம் சுருக்கி பண்ணுங்கன்னு சொல்லலாம். சனி பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10ல் இருப்பார். 10ல் சனி பகவான் அப்படின்போது வியாபாரம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக வரும். ஒரு கடன் வாங்குற முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், கடனே கிடைக்க மாட்டேங்குது, என் கடன் கிடச்சா நான் ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயத்துக்கு வருவேன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டுருப்பேன். அவங்களுக்கு வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து ஒரு லாங் டேர்மாக ஒரு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. லோன் வாங்கிட்டு நான் வந்து ஒரு சுப விரயமாக பண்ணி இதை வந்து அடுத்த டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து சிம்மராசியில் இருப்பார். 3ல் கேது வந்தாலே தைரிய குறைபாட்டை கொண்டு வந்து கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா கேது எங்கே இருக்காங்க சொல்லிக்கிறோம், 3ஆம் பாவனமா தைரிய வீரியம். அப்போ தைரிய குறைபாடுன்னு ஒரு விஷயத்தை கொடுத்துரும். அப்போ கேது பகவான் தைரிய குறைபாடுனா கேது பகவான் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், கணபதி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் 3ஆம் பாவத்தில் மக நட்சத்திரம்னு இருக்கும். மக நட்சத்திரம் வந்து மூஷிகர் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விநாயகர் கோயிலில் போய்ட்டு மூஷிகர்னா எலி அவருடைய வாகனம். அப்போ விநாயகர் கோவில் போய்ட்டு அங்கே இருக்க அந்த மூஷிகருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு அதை எல்லாருக்கும் டொனேட் பண்ணுங்கள், மன தைரியத்தை கொடு விநாயகான்னு சொல்லி வேண்டிக்கிறேங்க. கண்டிப்பாக அந்த மன தைரியம்ன்றது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வரும். 9ல் ராகு பகவான் இருப்பார். அப்போது சிவ ஆலயங்களுக்கு ஜாஸ்தி போகிறது. ஏன்னா கரெக்டாக வந்து 9ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப வீடாக வரும்.
அந்த கும்ப வீட்டில் பார்த்தீங்கன்னா யார் இருப்பான், சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம் இருக்கும். கரெக்டாக ராகு அது மேலே வர்றாரு. அப்போ பைரவ வழிபாடு மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். பைரவர் கோவிலுக்கு வந்து விளக்கேற்றுறதுக்கு செக்கெண்ணெய் வாங்கி கொடுக்குறது. அதே மாதிரி சதய நட்சத்திரம் செக்கெண்ணெய் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ செக்கெண்ணெய் வாங்கி கொடுக்குறது நம்ம ராகு பகவான் 9 இருக்கிறது மிக சிறந்த பலனையும் தரும். தொழிலில் வரக்கூடிய நஷ்டத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க பைரவர் கோயிலுக்கு செக்கெண்ணெய் வாங்கி கொடுங்க, வாழ்க்கை வளமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.